நமக்கு இதில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இங்கே ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த எலமெண்ட் நமக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால் இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட முடியும். லீட் கோட்லேயே நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமுக்கு வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரே நமக்கு கொடுத்துடுவாங்க. இந்த அரேயில் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மெத்தட் வச்சு நம்ம இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த அரேவை நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டை வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் 1 கிட்ட வரேன். 1 வந்துட்டு செட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். 1 வந்துட்டு இந்த செட்டில் இல்லை. ஸோ இந்த செட்டில் நான் 1 வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 2. 2 இந்த செட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். 2 இல்லை. ஸோ 2வை ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் 3 இருக்கா? நெக்ஸ்ட் எலமெண்ட் 3. 3 இங்கே செக் பண்ணும்போது 3 கிடையாது. ஸோ 3யை நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு எலமெண்ட் கிட்ட வரேன். இப்போ இந்த 3 இந்த செட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு ரிப்பீட் எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோமா? ஸோ அப்போது நம்ம இந்த லூப்பை பிரேக் பண்ணி நம்ம ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை இப்போ இதுக்கு ஐன்னு ஒரு பேர் வச்சுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐயை மட்டும் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ இது ஒரு எஃபிஷியன்ட் சொல்யூஷன் தானேன்னு கேட்டிங்கன்னா எஸ், இது ஒரு எஃபிஷியன்ட் சொல்யூஷன் தான். இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி O(n) இருக்கும். இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியுமே O(n) தான் இருக்கும். இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஹேஷ் மேப்பை வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேஷ் செட்டை வச்சு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்பவுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கான கோடிங்குமே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு செட் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ இங்கே நான் வந்துட்டு சி அப்படிங்கிற ஒரு செட்டை வந்துட்டு நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன், எம்டி செட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் n in nums. இப்போ என்ன பண்ணணும், இஃப் n in c. இந்த செட்டில் n ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். இங்கே n ஆப்ரேட்டர் வந்துட்டு O(n) டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா செட் வந்துட்டு இன்டர்னலாக ஹேஷ் டேபிள் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதால இந்த ஆப்ரேஷன் இங்கே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த எலமெண்ட் செட்டில் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது டூப்ளிகேட் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக இந்த எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு கொடுத்துருக்கிற இன்புட்டில் வெறும் ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும்தான் n டைம்ஸ் ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு. ஸோ சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதை செட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ scene.add(n). ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ இது ரன் ஆகிடுச்சு. தென் சப்மிட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது சப்மிட் ஆகிடுச்சு. இட் இஸ் அன் எஃபிஷியன்ட் சொல்யூஷன். பட் இதையுமே நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும்.